بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்மை காலமாக ஜமாத்துக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு சமூக தளங்களில் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. அதாவது, யார் ஒருவர் காணாத கனவை கண்டதாக பொய் சொல்கிறாரோ அவருக்கு 2 கோதுமையை கொடுத்து அதுல அல்லாஹ் முடிச்சு போடுமாறு நிர்பந்திப்பான். இந்த தண்டனையை அல்லாஹ் சொர்க்கத்திலும் வழங்குவான் என்று பிஜே அவர்கள் சொன்ன ஒரு வீடியோ பரவி கொண்டிருக்கிறது. இது குறித்து ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக ஜமாத்துடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் தஹல்லம பிஹுல்மின் லம் யரஹு, யார் ஒருவர் காணாத கனவை கண்டதாக சொல்கிறாரோ குல்லிஃப ஐயஅகித பைன ஷஈரத்தைனி, 2 கோதுமைகளை கொடுத்து முடிச்சு போடுமாறு அவனுக்கு நிர்பந்திக்கப்படும். வலை யஃஅல, அவன் அதை செய்யவே மாட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரில 7042வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனையை பொறுத்த மாத்திரத்தில் இது சொர்க்கத்தில் வழங்கப்படுமான்னு சொல்லி கேட்டா சொர்க்கத்தில் வழங்கப்படாது. இதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த தண்டனை சொர்க்கத்தில் உள்ள ஒரு தண்டனை கிடையாது என்பதில் ஜமாத் தெளிவாக இருக்கிறோம். இதுல என்ன விஷயம்னு கேட்டா, இந்த கருத்தில் அதாவது சொர்க்கத்தில் தண்டனை வழங்கப்படும் என்று பிஜே அவர்கள் ஆற்றிய ஒரு வீடியோ பரவி கொண்டிருக்குது. இதனுடைய விளக்கம் என்ன, அது எந்த அடிப்படையில் வந்த செய்தி என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு ஆசைப்படுகிறேன். அதாவது, இந்த செய்தியை பொறுத்த மாத்திரத்தில் இது இன்றைக்கு பேசப்பட்ட ஒரு வீடியோ கிடையாது. இன்றைக்கு சமூக தளங்கள் எப்படி பரவி கொண்டிருக்குதுன்னு சொன்னா, இது என்னமோ இன்றைக்கு நேற்று நாங்க எல்லாரும் உட்கார்ந்து ஆய்வு செஞ்சு ஒரு புதிய ஃபத்வா வெளியிடுவதை போன்று புதிய ஒரு ஆய்வை வெளியிட்ட மாதிரி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது உண்மையில அப்படி நடந்த ஒரு சம்பவம் கிடையாது. பல வருடங்களுக்கு முன்னாடி பிஜே அவர்கள் தொடராக ரமலான்ல ஆற்றிய ஒரு உரையில வந்த ஒரு பகுதி தான் இது. இதுல என்ன விஷயம்னு கேட்டா, பிஜே அவர்கள் இது இட்டுக்கட்டி சொன்னதை போன்றும் அவரே இல்லாதொன்று இட்டுக்கட்டி சொன்னதை போன்று மக்கள் மத்தியில் இந்த செய்தியை புதிய ஒரு ஆய்வை வெளியிட்டுட்டாரு என்பதை போன்று மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. இது இட்டுக்கட்டி சொன்ன ஒரு செய்தியெல்லாம் கிடையாது. பிஜே அவர்கள் எந்த அடிப்படையில் இதை சொல்றாருன்னு கேட்டா, ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த செய்தியை அவர் அந்த மாதிரி புரிந்து கொள்கிறார். ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகத்தை பிஜே அவர்கள் அந்த மாதிரி புரிந்து கொண்டுதான் அந்த செய்தியை சொல்கிறார். அந்த புரிந்து கொண்டது தவறு, அதுல மாற்று கருத்து கிடையாது. அது என்னன்றதை நான் தெளிவுபடுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேனா இல்லையா, புகார்ல வரக்கூடிய இந்த செய்தியில மன் தஹல்லம பிஹுல்மின் லம் யரஹு, யார் காணாத கனவை கண்டதாக சொல்கிறாரோ குல்லிஃப ஐயஅகித பைன ஷஈரத்தைனி, 2 கோதுமைகளை கொடுத்து அதுல முடிச்சு போடுமாறு நிர்பந்திக்கப்படும். வலை யஃஅல, அவன் செய்யவே மாட்டான் என்று சொல்லக்கூடிய செய்தி இருக்குங்க. இந்த செய்தி சொர்க்கத்துல வழங்கப்படுற தண்டனை என்றோ நரகத்துல வழங்கப்படக்கூடிய தண்டனை என்றோ இந்த செய்தியில வரல. பிஜே அவர்கள் இந்த செய்தியை பார்த்து அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, பொதுவாக வரக்கூடிய ஒரு செய்தின்றதுனால சொர்க்கத்தில் இந்த தண்டனை வழங்கப்படும் என்று நினைத்து கவனக்குறைவால் இந்த தகவலை சொல்லிடுறாரு. சொல்லும் பொழுது இந்த லைவ்ல இந்த பயானை கேட்டுக்கொண்டிருந்த MS சுலைமான் அவர்கள் பிஜே அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பிஜே அவர்களுக்கு தன்னுடைய மறுப்பை பதிவு செய்கிறார். அதாவது, இந்த செய்தி இந்த பொதுவாக வந்தாலும் பொதுவாக இந்த செய்தி சொர்க்கத்திலேயா நரகத்திலேயா என்று சொல்லி குறிப்பிட்டு வராவிட்டாலும் சொர்க்கத்தில் தண்டனை வழங்கப்படும் என்று சொல்லக்கூடிய இந்த தகவலை ஏற்றுக்கொள்ள முடியாது. சொர்க்கம் குறித்து வேற வேற வரக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது சொர்க்கத்தில் தண்டனை வழங்கப்படும் என்ற இந்த கருத்து தவறானது என்பதை பிஜே அவர்களுக்கு உடனே அவர் பதிவு செய்கிறார், மறுப்ப சொல்கிறார். உடனே பிஜே அவர்களும் ஆமா இது தவறுதான், கவனக்குறைவால இந்த சொர்க்கம் என்று சொல்லப்பட்டு விட்டது என்று பிஜே அவர்கள் அதை ஒத்துக்கொண்டு உடனே அவர் சொல்றாரு, நான் இதை எடிட் பண்ணி காலையில டிவியில ஒளிபரப்பும் போது கட் பண்ணி வெளியிடுறோம் என்ற தகவலை பிஜே அவர்கள் சொல்கிறார். அந்த பேசக்கூடிய உரை அடுத்த நாள் தான் சஹர் நேரத்தில் ஒளிபரப்பு செய்யப்படும். அப்ப MS சுலைமான் அவர்களுக்கும் இதை சொல்லிட்டு எடிட்டிங் துறையில் இருக்கக்கூடியவருக்கும் பிஜே அவர் சொல்றாரு, இந்த தகவலை கட் பண்ணி விட்டு டிவியில வெளியிட்டுருங்க என்ற தகவலை சொல்றாரு. எடிட்டிங் துறையில் இருந்தவர்களுடைய கவனக்குறைவின் காரணத்தினால அந்த வீடியோ கட் பண்ணப்படாமலேயே எடிட் செய்யப்படாமலேயே டிவியில ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆன்லைன் பிஜேலையும் அதே வீடியோ பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பிஜே நினைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வீடியோவை கட் பண்ணிட்டாங்க, எடிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிஜே நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆன்லைன் பிஜேல அப்லோட் செய்யப்பட்டிருச்சு.
இவ்வளவு காலம் அப்படித்தான் பிஜே நினைச்சு கொண்டிருக்கிறாரு. ஆனா மக்கள்கிட்ட எப்படி பரவுதுன்னு சொன்னா, கட் பண்ணப்படாமலே, எடிட் செய்யப்படாமலே மக்கள்கிட்ட இந்த வீடியோ பரவி கொண்டிருக்குது. இந்த செய்தி நமக்கும் தெரியல, பிஜே அவர்களுக்கும் இவ்வளவு காலமும் யாருமே சுட்டி காட்டல. இத்தனை வருஷங்களாகுது, பிஜே அவர்களுக்கும் யாரும் இந்த தகவலை சுட்டி காட்டல. அப்ப என்ன நினைச்சு கொண்டிருக்கிறாரு, எடிட் பண்ணி தான் நம்ம பதிவேற்றம் செய்துட்டோம் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாரு. யாருமே சுட்டி காட்டலையா? அண்மை காலத்தில் இந்த கோவையில நடந்த விவாதத்தில் இந்த வீடியோவை எடுத்து போடும் போதுதான் விளங்குது. ஆஹா, கட் பண்ணாம இந்த வீடியோவை பதிவேற்றம் செஞ்சிட்டாங்க, எடிட் பண்ணாமல் இந்த வீடியோ மக்கள் மத்தியில போயிருக்குதுன்ற தகவல் அப்பதான் பிஜே அவர்களுக்கே தெரியுது. அப்ப இந்த கோவை விவாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம பிஜே தொடர்பு கொண்டு இந்த கருத்து தவறான கருத்தாக இருக்குது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லும் பொழுதுதான் பிஜே அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்றாரு. இத MS சுலைமான் அவர்கள் அப்பவே சொல்லிட்டாரு, நான் அப்பவே எடிட் பண்ணி வெளியிட சொல்லிட்டேன், ஆனா இது கவனக்குறைவால் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணாமலே மக்கள்கிட்ட சென்றுருச்சு என்ற தகவலை பிஜே அவர்கள் நம்மிடத்துல தெளிவுபடுத்துகிறாரு. அது மாத்திரம் இல்லாமல் பிஜே சொல்றாரு, இந்த மக்கள்கிட்ட இதை நீங்க கொண்டு போய் சேருங்க, மக்கள்கிட்ட இந்த தகவலை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி பிஜே அவர்களே சொல்கிறார். அப்ப நீங்க என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், இது வேணுக்கின்றே இட்டுக்கட்டி பேசிய ஒரு மேட்டர் கிடையாது, அதுவும் இப்ப பேசின ஒரு விஷயமும் கிடையாது, பல வருஷங்களுக்கு முன்னாடி பேசிய ஒரு வீடியோ தான் என்றதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்துல நம்மை பார்த்து தக்லீத்வாதிகள் தக்லீத் ஜமாத்துன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இது தவறு, தக்லீத் ஜமாத் கிடையாது என்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய சான்றாக இருக்குது. ஏன் பிஜே அவர்கள் தவறு செய்தால் கூட இந்த ஜமாத் அதை ஏற்றுக்கொள்ளாது. பிஜே அவர்கள் தவறா சொன்னால் கூட இதை கண்மூடித்தனமாக இந்த ஜமாத் ஏற்றுக்கொள்ளாது. தக்லீதுன்னா என்ன? கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் தக்லீது. அப்ப நாம் உண்மையிலே தக்லீத்வாதிகளாக இருப்போம் என்று சொன்னால், பிஜே அவர்கள் தவறு செய்யும் போது அந்த தவறை நம்ம சரி கட்டிருப்போம், இது தவறு கிடையாது, இது சரிதான் சொல்லி நாங்க நியாயப்படுத்த செஞ்சிருப்போம். அப்படி சொன்னோமா? தவறு யாரு செய்தாலும் தவறுதான் என்றதை இந்த ஜமாத் உறுதியாக இருக்கிறோம். யாரு சொன்னாலும் கண்மூடித்தனமாக இந்த ஜமாத் ஒருபோதும் தக்லீத் செய்யாது என்பதற்கு இந்த செய்தி மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்குது. அப்ப பிஜே அவர்களுக்கே சொல்லும் பொழுது பிஜே அவர்களுக்கு ஆல்ரெடி சுட்டிக்காட்டப்பட்டு விட்டது, அவர்களும் அந்த நிலைப்பாட்டில் இல்ல. அப்ப பிஜே அவர் தான் சொல்றாரு, இந்த செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, மக்களுக்கு கொண்டு போங்கன்ற தகவலை பிஜே அவர்களே சொல்றாரு. இன்னும் அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, இதை யாராவது அவரிடத்துல கேள்வி பதில் நிகழ்ச்சியில நேரடியாக யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில கேட்டால் கூட அவரே தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருப்பதாகவும் பிஜே அவர்கள் சுட்டிக்காட்டினார். அடுத்து இந்த ஜமாத்தை பொறுத்த மாத்திரத்துல தவறை யார் சுட்டிக்காட்டினாலும் பகிரங்கமாக நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம். எந்த காரணத்தினால நாங்க அதை மலுப்புறதோ, தவறை நாங்க மக்களுக்கு சொல்லாம இருக்கிறதோ, இந்த மாதிரி நிலையை பார்த்து இந்த ஜமாத் கிடையவே கிடையாது. தவறு என்று சுட்டிக்காட்டப்படுமா, தவறு என்று நமக்கு விளங்குதா, அதை பகிரங்கமாக நாங்க மன்னிப்பு கேட்போம். இதுல எந்தவித தயவுதாட்சணையும் நாங்க பார்க்கவே மாட்டோம். மற்ற ஜமாத்துகள் இந்த மாதிரி கிடையாது, அதை நீங்க மக்கள் விளங்கிக் கொள்ளணும். மற்ற ஜமாத்துகளை பாத்தீங்கன்னு சொன்னா தவறுகள் பகிரங்கமாக சுட்டிக்காட்டப்பட்டாலும் அதை தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். மறுமையில கை சேதப்படக்கூடிய அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயமாக இருந்தால் கூட அதை தவறு என்று ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, மழுப்பிக் கொண்டுதான் போவாங்க. அந்த மாதிரி நிலைப்பாட்டில் தௌஹீத் ஜமாத் கிடையாது. பிஜே அவர்கள் தவறு செய்தாலும் தவறு உரிய முறையில சுட்டிக்காட்டப்படும் என்றால் திருத்திக் கொள்ளக்கூடிய மனநிலையில தான் பிஜே அவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய மற்ற தாய்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். மக்கள் நீங்கள் சிந்திச்சு பாருங்க, சுன்ன ஜமாத்தை சார்ந்த ஷேக் அப்துல்லா ஜமாலி அவர்கள் எந்த மாதிரி எல்லாம் ஹதீஸ்ல இட்டுக்கட்டு இருக்கிறாங்க. அவருக்கு சென்னையில நடந்த விவாதத்தில் அவருக்கு முன்னிலையிலேயே பிஜே அவர்கள் எடுத்து சொல்றாரு, அவருக்கு முன்னாடியே ஹதீஸ்ல இப்படி எல்லாம் நீங்க இட்டுக்கட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி அவருக்கு சுட்டி காட்டப்பட்டது. திருத்தி கொண்டாரா? உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுறேன். ஜமாலி அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது, அபு தாலிப் அவர்கள் முஸ்லீமா காஃபிரா என்று சொல்லி ஒரு கேள்வி வருது. இதுக்கு ஜமாலி சாஹிப் அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டா, அபு தாலிப் அவர்கள் இவர் முஸ்லீமாகத்தான் மரணித்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுதான் மௌத்தா போனாரு என்று சொல்லி அவருக்கு பதில் சொல்றார். இன்னொரு இடத்துல பேசும்பொழுது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் சொல்கிறார். என்ன விஷயம் என்று கேட்டா, இதுல என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், அவர் அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்றாரா இல்லையா, அதற்கு அவர் சில செய்திகளை ஆதாரமா காட்டுறாரு. ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டித்தான் அவர் சொல்றாரு. அந்த செய்தியில என்ன வருதுன்னு சொன்னா, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் நரகவாசிதான் சொல்லி எந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குதோ அந்த ஹதீஸே ஆதாரம் காட்டி அபு தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுத்தான் மௌத்தா போனாரு என்று ஜமாலி அவர்கள் சொல்றாரு. இது அவருக்கு முன்னாடியே பிஜே அவர்கள் இந்த செய்தியை எடுத்து சொல்றாரு. எந்த அளவுக்கு நெஞ்சழுத்தம் இருக்கும்னு பாருங்க.
எந்த செய்தியில அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லப்படுதோ அந்த செய்தி ஆதாரம் காட்டி அவர் முஸ்லீம் என்று சொல்வதாக இருந்தால் எந்த அளவுக்கு ஹதீஸ்ல இட்டுக்கட்டக்கூடிய ஆளாக இருப்பார்னு பாருங்க. அப்ப இது அவருக்கு முன்னாடியே சுட்டி காட்டப்படுது. அவர் இல்லாத ஒரு விவாத சபையில சொல்லப்பட்டிருந்தால் கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடலாம். அவருக்கு முன்னாடி இந்த வீடியோ அவருக்கு போட்டு இந்த தவறு சுட்டி காட்டப்படுது. இதுகால வரைக்கும் திருத்தி கொண்டாரா? இது தவறுதான், இது நான் ஹதீஸ்ல இட்டு காட்டினதுதான், அறியாமையில சொல்லிட்டேன் என்று சொல்லி இப்ப வரைக்கும் சொன்னாரா? இதுவரைக்கும் அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கவும் இல்லை, அதை தவறு என்று ஒத்துக்கொள்ளவும் இல்லை. அப்ப சுன்னத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் சிந்திக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் இப்படி எக்கச்சக்கமான செய்திகள் நபிகளாருடைய பேரை பயன்படுத்தி இல்லாத பொய்யை இட்டுக்கட்டி சொல்லிருக்கிறார். இதுகால வரைக்கும் திருத்தல்ல அவருக்கு முன்னாடியே சுட்டி காட்டப்பட்டு விட்டது. அதே போன்று தப்லீக் ஜமாத்தை சார்ந்த சைஃபுதீன் ரஷாதி என்று சொல்லக்கூடியவர், அவரோட நடந்த விவாதத்துல அவர் ஒன்று கடக்கொண்டு சொன்னதை மாத்தி மாத்தி வெளிநாட்டுக்கு போய் ஒரு ஃபத்வா சொல்றது, உள்நாட்டில் இருக்கும்போது ஒரு ஃபத்வா, வெளிநாட்டு மக்களுக்கு ஒரு ஃபத்வா, அதே விஷயத்துல உள்நாட்டு மக்களுக்கு இன்னொரு ஃபத்வா. அப்ப இது இந்த மாதிரி அவர் சொன்ன பொய்கள் இட்டுக்கட்டிய விஷயங்கள் அவருக்கு முன்னாடியே போட்டு காட்டப்பட்டது. அவர் திருத்தி கொண்டாரா? தவறுன்னு ஒரு வார்த்தை ஒரு விஷயம் சொன்னாரா? எங்கேயுமே சொல்லல. அப்ப இப்படி எக்கச்சக்கமான சுன்னத் ஜமாத்தை எடுத்துக்கிட்டாலும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய மேல இட்டு கட்டுறாங்க. தப்லீக் ஜமாத்தை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மேல இட்டு கட்டுறாங்க. அப்ப யாருமே பகிரங்கமா என்ன செய்யறது இல்ல, யாருமே மன்னிப்பு கேட்கிறாங்களும் இல்ல, தவறை உணர்ந்து கொள்கிறார்களும் இல்லை. அப்ப இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறாங்க, பிஜே மன்னிப்பு கேட்டு விட்டாரா, பிஜே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கக்கூடியவர்கள் இவங்கள்ட்ட கேட்கணுமா இல்லையா? இவங்க இப்படி பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறாங்களா? தவறை கூட திருத்தி கொள்றாங்க. இல்ல பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறது அடுத்து இருக்கட்டும், தன்னுடைய தவறை கூட தவறுதான் சொல்லி ஒத்துக்கொள்ளாதவர்களாக இருப்பதை நீங்க பார்க்கலாம். நான் கேட்கிறேன், தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்கள்ட்ட கேட்கிறேன், நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்தே தப்லீக் ஜமாத்துடைய இந்த தாலீம் தொகுப்பு மேல விமர்சனம் செய்யறோமா இல்லையா? அதுல நிறைய குர்ஆனுக்கு மாற்றமான, குர்ஆனுக்கு எதிரான, ஹதீஸுக்கு எதிரான, இஸ்லாத்துக்கு எதிரான கட்டுக்கதைகள் இருக்கிறது என்று நம்ம பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறோம். இதை தப்லீக் ஜமாத் சார்ந்தவர்கள் நம்முடைய விமர்சனத்தை கேட்கத்தான் செய்யறாங்க. கேட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு அந்த தாலீம் தொகுப்பிலே சில ஆல்டரேஷன்களை பண்ணிருக்கிறாங்க. சில இந்த மாதிரி சில கதைகள் எல்லாம் தூக்கிட்டு தாலீம் தொகுப்பை புதுசாக வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே போல பள்ளிவாசல் இப்ப தாலீம்களை வாசிக்காம அதை குறைச்சு கொண்டு வேற வேற புத்தகங்களை வாசிங்க என்று சொல்லியும் மக்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு காரணம் என்ன? இந்த தாலீம்ல இவ்வளவு விட்டுக்கட்டின செய்திகள் இருக்குன்றத உணர்ந்துதான் இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இவங்க பகிரங்கமா சொன்னாங்களா? தாலீம்ல இவ்வளவு காலம் வரைக்கும் நாங்க இதை பள்ளிவாசல வாசிச்சு கொண்டிருந்தோம், இதுல நிறைய குர்ஆனுக்கு மாற்றமான, ஹதீஸுக்கு மாற்றமான கட்டு கதைகள் எல்லாம் இருக்குது, இனிமே இதை யாரும் வாசிக்காதீங்கன்னு சொல்லி பகிரங்கமாக சொன்னாங்களா? யாருமே பகிரங்கமா சொல்லல. ஆனா இன்றைக்கும் பள்ளிவாசல்கள்ல இதை படிக்காம வேற வேற விஷயங்களை படிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்ப எதற்காக சொல்றேன்னா, இவங்க யாருமே பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறது இல்ல. நம்மிடத்துல ஒரு தவறு வந்தா மட்டும் பிஜே மன்னிப்பு கேட்டாரா, பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரா என்று சொல்லி நம்மை விமர்சனம் செய்யறாங்க. அப்ப நம்மை பொறுத்த மட்டும் நாங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்க தயாரா தான் இருக்கிறோம். இதே கேள்வியை பிஜேட்ட யாராவது கேள்வி பதில் நிகழ்ச்சியில நேரடியாக கேட்டீங்கன்னா அவரே தெளிவுபடுத்துறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்ட மனநிலையில தான் இந்த தௌஹீத் ஜமாத் இருக்குதே தவிர, தவறு சுட்டிக்காட்டப்பட்டால் நாங்க திருத்திக் கொள்ள மாட்டோம், நம்முடைய தவறை நம்ம மாற்றிக்கொள்ள மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் இந்த ஜமாத்துல எந்த தாய்களும் கிடையாது. அப்ப இத மக்களுக்கு நாங்க தெளிவுபடுத்துறதுக்கு ஆசைப்படுகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம என்ன மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், இது போன்ற நம்முடைய வீடியோக்களை நிறைய நீங்க பாருங்க, நிறைய நீங்க நம்முடைய வீடியோக்களை பார்த்து இது போன்ற தவறுகள் இருக்கும் என்று சொன்னா நீங்க எங்களுக்கு சுட்டி காட்டுங்க, நாங்க திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். எங்களுக்கு அது நல்லதா இருக்கும். நாங்க ஏற்கனவே வீடியோக்களை ப்ரூஃப் பாக்குறதுக்கு ஒருத்தரை வைத்திருந்தாலும் அது எங்களுக்கு இன்னும் ஃபில்டராக இன்னும் தவறுகள் இருக்கும். அவருக்கும் மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் ஏற்படும். அப்ப அதை மீறி வரக்கூடிய செய்திகளை நீங்க பார்த்து எங்களுக்கு சுட்டி காட்டினீங்கன்னு சொன்னா அதை நாங்க திருத்திக் கொள்வோம். எங்களுடைய கொள்கையும் உங்களுக்கு புரியும். எங்களுடைய தூய்மையான கொள்கையை நீங்க எங்களுடைய வீடியோக்களை பார்க்கும்போது புரிந்து கொள்வீர்கள். தவறுகளை அழகிய முறையில சுட்டி காட்டுங்க, நாங்க அதை இன்னும் திருத்தம் செய்து இன்னும் பியூராக நம்முடைய சிடி வீடியோக்கள் மக்கள் மத்தியில சென்றடைவதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்ற தகவலையும் கூறி, இந்த மாதிரி செய்திகளை மக்கள் மத்தியில பரப்புவதனால எந்தவித நன்மை மேற்பட போறதில்லை, நம்முடைய மக்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார் என்ற தகவலையும் கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா